என் அன்பு குழந்தையே, உன் மனம் முழுவதும் நிறைந்துள்ள வலிகளை நான் அறிவேன். ஆறுதல் சொல்லி தேற்றும் நிலையை நீ கடந்து விட்டாய். ஆறுதலான வார்த்தைகளை கேட்டு கேட்டு சலித்தும் விட்டாய். உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு மனதைரியமான பிள்ளைதான் நீ. ஆனால் இப்பொழுது உனக்கு ஆறுதல் தேவைப்படுவதில்லை. உனக்கு இந்த சூழ்நிலையில் ஆறுதலான வார்த்தைகளோ, நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகளோ அல்லது கண்ணீரை துடைக்கும் விரல்களோ கூட உனக்கு தேவையில்லை. என்னுடைய கவலைகள், கண்ணீர் என்று எல்லாவற்றிலிருந்தும் நானே மீண்டு வருவேன். ஆனால் நான் கேட்ட ஒன்றை மட்டும் கொடுத்து விடுங்கள் அம்மா என்று முறையிட்டு கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, நான் வெறுமனே உனக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறிவிட்டு தற்காலிகமாக உன்னை சமாதானம் செய்துவிட்டு நகர்ந்து சென்று விடுவேன் என்று நினைத்தாயா? ஒன்றை புரிந்து கொள். நான் உனக்கு சொல்வது ஆறுதல் வார்த்தைகள் மட்டும் அல்ல, அருள்வாக்கும் அல்ல. நான் உனக்கு தினம் தினமும் தருவது தெய்வ வாக்கு. இந்த தெய்வ வாக்கின் சக்தி தெரியாமல் தான் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். ஏற்கனவே கூறியுள்ளது போல, என்னை யார் எப்படி வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு நான் அப்படியாகவே ஆகிவிடுவேன். என்னை கல் என்றோ சிலை என்றோ நினைத்தால் சிலையாகவே அமர்ந்து விடுவேன். ஆனால் என்னை உயிருள்ள மனிதனாகவும் உன் கர்மாவை போக்கும் குருவாகவும் நீ என்னை நினைத்து கொண்டால் உனக்கான அத்தனை துன்பங்களையும் நான் ஏற்றுக்கொண்டு உன் வாழ்வில் ஒளியேற்றுவேன். உன் குருவாக அவதரிப்பேன். அப்படியாகத்தான் குழந்தையே, நான் உன்னிடம் வந்து சேர்க்கும் வார்த்தைகளை ஆறுதலாக எடுத்துக்கொண்டால் ஆறுதல் மட்டுமே கிடைக்கும். அவ்வாறன்றி இது தெய்வ வாக்கு என்று புரிந்து கொண்டு அதன் சக்தியை உணர்ந்தால் உனக்குள் ஒரு நம்பிக்கை பிறக்கும். இந்த வாக்கு பலிக்கும், பலித்தே தீரும் என்ற நம்பிக்கை உனக்குள் வரும். அதன் பின் ஒருபோதும் புலம்பிக் கொண்டிருக்க மாட்டாய். என் அம்மா தெய்வ வாக்கு தந்து விட்டார், அது நடந்தே தீரும், இனி எனக்கென்ன கவலை என்று உற்சாகமாக உன் கடமைகளை செய்வாய். வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நினைவில் வைத்துக்கொள், நீ படும் கஷ்டம் எல்லாம் வாழ்க்கை உன்னை சிறந்தவனாக மாற்றுவதற்கே என்று. துன்பங்கள் அளவிற்கு மீறி தாங்க முடியாத அளவிற்கு வந்துவிட்டால் நன்றாக புரிந்து கொள், உன் வாழ்க்கையில் உனக்கான பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது என்பதை. என் வார்த்தைகள் உன்னை தேடி வந்து சேர்ந்து விட்டாலே புரிந்து கொள், உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. உன்னை தேடி அற்புதங்கள் வரும் குழந்தையே. உன் கனவு வாழ்க்கையையும் பற்றி நான் அறிவேன். உன் கனவு நிச்சயம் நிறைவேறும். பயப்படாமல் இரு, பதறாமல் இரு தங்கமே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே. நீ என்னிடம் நீண்ட நாளாக கேட்டுக்கொண்டிருந்த செல்வத்தை அடைய போகிறாய். நம்பிக்கையோடு இரு. நான் கூறுவது இப்பொழுதிலிருந்தே பலிக்க துவங்கும். உன் மனதிற்குள் ஒழிந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும், அவற்றை அனுசரித்து நீ நடப்பதையும், பிறரது கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி அவமானப்பட்டு நிற்பதையும் நான் அறியாமலாயிருக்கின்றேன். என் கண்களை தாண்டி நீ சென்று விட்டாய் என்று நினைக்கிறாயா? என் பிள்ளையே, உன்னை விட்டு நானும் விலக மாட்டேன். என் கண்களிடமிருந்து நீயும் தப்பிக்க இயலாது. உன் வாழ்வில் நடந்த அத்தனை விஷயங்களுக்கும் நானே சாட்சியாக இருக்கிறேன். இனி ஒருபோதும் பொறுக்க மாட்டேன் பிள்ளையே. உன்னை சுற்றி நடந்த அத்தனை நிகழ்வுகளுக்கும் பதில் தருவேன். அந்த துஷ்டர்களுக்கு எல்லாம் சரியான பாடம் புகட்டுவேன். துரோகங்களால் விழுந்தாய், பிரிவுகளால் உடைந்தாய், வார்த்தைகளால் வெந்தாய், கண்ணீரால் நினைந்தாய். என் குழந்தையே, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட நீ இனி வரும் காலங்களில் சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகின்றாய். அதற்காக காத்திரு என் குழந்தையே. நல்லது உன் வாழ்வில் நிச்சயம் நடந்தே தீரும். இது உன் அம்மாவின் வாக்கு. என் வாக்கு என்றும் பொய்யாகாது. இந்த வாராகி கொடுக்கும் வாக்கானது சர்வ நிச்சயமாய் பலித்தே தீரும். நல்லது நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும். ஓம் வராகி ஜெய் வராகி. ஓம் வராகி ஜெய் வராகி.